பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 1 அதிகாரம் 31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிறதுக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார், நம்மளை பலப்படுத்தினார், நம்மளுக்கு உதவி செய்தார். தேவன் நம்மளை சுமக்காவிட்டால் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அவர் நம்மளுடைய சிலுவையிலே நம்மளுடைய பாவத்தை சுமந்தார், நம்மளுடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்மளுடைய சாபத்தை சுமந்தார். அவர் சுமக்கவில்லை என்றால் நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை, நம்மளுக்கு மீட்பு இல்லை. அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து விட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால் அது யாரால என்றால் நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய பணத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்து கிருபையினால தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை தன் தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல இவ்விடத்துக்கு நீங்கள் அவர் சுமந்து கொண்ட வந்த நிமித்தம் தான் இந்த இடத்துக்கு வந்தீர்கள் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட், மரணம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தம் ரத்தத்தினால கழுவி ஜீவன் அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். என்ன காரியம்னா இருக்கட்டும், உன் பிரச்சனையை அவர் சுமக்கணுமா, உன் கடன் பிரச்சனையை சுமக்கணுமா, அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.